கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ இந்தியாவில் நடக்கிற மேட்ச்லயும் சரி, இல்ல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரியான கண்ட்ரீஸ்ல நடக்கிற மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்டோட அப்பியரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு எக்ஸப்ஷனலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியன் கிரவுண்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையா அண்ட் ஒரு அந்த கிராஸோட அந்த டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஈவனா தெரியும். வேறஸ் நீ இப்ப ஆஸ்திரேலியன் அதே மாதிரி இங்கிலாந்து டர்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு பென்டாப்லஸா இருக்கும். லைக் அந்த கிராஸ் அவங்க மெயின்டைன் பண்ற விதம். சோ இது இந்தியால வந்து புவர் மெயின்டெனன்ஸா இல்ல எதனால இந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரையான ஒரு கிரவுண்ட நம்மளால பார்க்க முடியும்? நீ சொல்றது கரெக்ட். புவர் மெயின்டெனன்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய கிரவுண்ட்ஸ், ஓல்டு கிரவுண்ட்ஸ். அந்த கிரவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணாம இருக்காங்க. இம்ப்ரூவ் ஓகே. பண்ணாம இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷன் இருக்கு. பிளஸ் கேமரா குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணல, கிராபிக்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணல, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மாடல் தான் இருக்கு, ட்ரெடிஷனல் பழைய மாடல் தான் இருக்கு. ஸோ கிரவுண்டுக்குள்ளாடி ஃபேன்ஸ் வரணும். அண்ட் அந்த கிரிக்கெட்டை வந்து நம்ம நல்ல ஒரு கிராபிக்ஸ்ல டிவியில ஆர் மொபைல் போன்ல பார்க்கணும். அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரணுங்கிறது வந்து பிசிசிஐ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்தது மாதிரி தெரியல. ஸோ அதனாலதான் அந்த பழமையான முறையில வந்து இப்போதும் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு இந்தியால. பட் ஆஸ்திரேலியா அதே மாதிரி இங்கிலாந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவி அண்ட் அதே மாதிரி மொபைல்ல வந்து நல்ல கிளாரிட்டியா தெரியறதுக்காக டெக்னாலஜிக்கல் வைஸ் அவங்க ஸ்டெப் எடுத்துட்டே இருக்காங்க. ஸோ டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரிதான், ஒன் டே மேட்சா இருந்தாலும் சரிதான், வியூவர்ஸை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டெப் நடத்திட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வைஸ் வந்து அந்த டெக்னாலஜிக்கலி ஸ்டெப் எடுக்கல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப போரா தான் இருக்காங்க. மணி நிறைய இருக்கு, பட் இதை வந்து அவங்க பண்ணாம இருக்காங்க. இப்ப எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இப்ப நீ சொன்ன மாதிரி இப்ப டெக்னாலஜி, கேமரா குவாலிட்டி, ஸோ இதையெல்லாம் தாண்டி பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்தியாவோட கிளைமேட் ஆர் த வெதர் கண்டிஷன். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஹை ஹியூமிடிட்டி பிளேசஸ். இப்போ நீ நார்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, சவுத் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சம்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் பயங்கர ஹையா இருக்கும். அண்ட் நதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அந்த ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும். ஏரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரை குவாலிட்டியில இருக்கும். அண்ட் அப்படியே வந்து நீ சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்தன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மேபி அதனால கூட அந்த கிராஸால வந்து அந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல. லைக் ஏன்னா இல்ல பலா, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஃபேஸ் பண்ணும்போது அந்த கிராஃபுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா இந்த கிராஃபோட ஐ மீன் நான் சொல்றது கிராஸ், சாரி, அந்த கிராஸோட புரியுது. growth ஆகட்டும், அந்த கிராஸோட லைக் இரிகேஷன் சிஸ்டம் அப்படி என்னதான் நீ அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல அவ்வளோ கொளுத்துற வெயில்ல வந்து நீ என்னதான் இரிகேஷன் பண்ணாலும் நீ வித்தின் ஒரு 5-10 மினிட்ஸ்ல அது ஈஸியா இவாபரேட் ஆயிடும். ஸோ அதனால கூட மேபி அந்த குவாலிட்டி ஆஃப் கிராஸ் வந்து ஒரு கம்மியாகிறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கலாம், இந்த வெதர் ஆர் இல்ல கிளைமேட். வெதர் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூல் கிளைமேட் இருக்கும், ரொம்ப ஹியூமிடிட்டி வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் இங்கிலாந்துல. ஸோ இங்கிலாந்துல இந்தியாவோடவும் ரொம்ப டிஃபிகல்ட்டான கிளைமேட் இங்கிலாந்துல இருக்கு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்றாங்க. இந்த ஒர்க் எத்திக்ஸ் வந்து இங்கிலாந்துல இருக்கு, கிரவுண்ட் ஒர்க் எத்திக்ஸ். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப கம்மி. மேட்ச் நடக்கும்போது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கிரவுண்ட் எல்லாம் நீட் பண்றாங்க, அதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணாம விடுறாங்க. கிரவுண்டை வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறது கிடையாது, கரெக்டா பராமரிக்கிறதே கிடையாது இந்தியன் கிரவுண்டு. அதே மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, ஸ்பெக்டேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான லுக்கை கொடுக்கறதுக்காக ஒர்க்கை பண்றது கிடையாது. ஒரு கரெக்டான லுக்கை கொடுக்கணும், கரெக்டா அட்ராக்ட் பண்ணணும், இதுக்காக ஒர்க் பண்றது கிடையாது. பல முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அந்த வேலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு தவிர அதுக்கான ஒரு ரிசர்ச்சோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடல் வேயை வந்து கண்டுபிடிக்கல. அதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இல்ல இப்ப நீ சொன்ன மாதிரி பார்த்தாலுமே இப்போ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஒரு கூல் கிளைமேட் தான். ஸோ ஓகே. எஸ் எஸ் ஸோ எஸ் கூல் எஸ் கிளைமேட்டா இருக்கும்போது அந்த வெதருக்கு மேபி அந்த ஒரு கிராஸ் வகை என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னா அதோட லைஃப் டைம் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி மினிமல் லைஃப் டைம். அதே மாதிரி ஓகே. அது வந்து கிளைமேட் எல்லா கிளைமேட்டையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது கிராஸை பொறுத்த வரைக்கும். லைக் ஒண்ணுல ஒரு 6 மாசத்துக்குள்ள அது வந்து டெட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா மேக்சிமம் பார்த்தேன்னா உனக்கு ஒரு ஒரு இயர் வரைக்கும் வந்து நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா ரீட்டைன் ஆகும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி அந்த அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, வெதர் அண்ட் கிளைமேட். பட் பட் கண்டிப்பா இது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாதுன்னா
இந்தியால வந்து நிறைய பிளேசஸ்ல வந்து வெதரான கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா கூட அதை ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்றது கிடையாது. ப்ளஸ் கேமரா ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஆஸ்திரேலியா நடக்கிறது மாதிரியோ, ஆஷஸ் நடக்கிறது மாதிரியோ, அது இங்கிலாந்து நடக்கிறது மாதிரியோ இந்த கேமரா ஒர்க் எல்லாம் இந்தியால பண்றதே கிடையாது. டெக்னாலஜி டெக்னாலஜிக்கல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிசி வந்து ரொம்ப பேக்ல தான் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஐசிசி கேட்டபோது கூட பாத்தீங்கன்னா பிசிசி வேண்டாம் தான் சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசிசி வந்து ட்ரெடிஷனல் வே தான் ஃபாலோ பண்றாங்களே தவிர ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்றது கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த இஷ்யூஸ். ஏன்னா நீ ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வெதர், இந்தியாவோட ஹாட் வெதர் கண்டிஷன்ஸ் அங்க. பட் ஸ்டில் அந்த ஆஷஸ் மேட்ச் பார்த்தா வச்சுக்கோங்க, நம்ம அட்ராக்ட் பண்ணும். அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அந்த கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு அட்ராக்ட் பண்ணும், வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணும். பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டல் இருக்கிறதுனால மார்னிங் வந்து ஒரு 9 மணிக்கு மேட்ச் தொடங்குது, 11 12 மணி வரைக்கும் அந்த டல் தான் இருக்கும். அந்த கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷனால இருக்கலாம், மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் நம்ம வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணாது, வியூவர்ஸோட டைம் நம்ம வந்து ஒரு 2 hours 3 hours பார்க்கணுங்கிறது மாதிரி தோணாது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் ஓடி மட்டும் கிடையாது. இப்போ ரஞ்சி டிராஃபி இருக்கு, ஐபிஎல் இருக்கு, நிறைய டொமஸ்டிக் கேம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேடியம்ஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ உனக்கு வந்து ஃபுட்பால் அதிகம் அண்ட் எப்பவுமே அந்த கிரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்கேஜாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை என்கேஜிங் கிரவுண்ட்ல நம்ம இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் நீ இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கிரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் அந்த கிரவுண்டுக்கே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு மேட்சோ ஒரு சீரியஸோ முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க வந்து அதுக்குன்னு அது வந்து ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த கிராஸுக்கு வந்து ஒரு க்ரோயிங் பீரியடா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பர்ஃபெக்டா ஃபோக்கஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அந்த கிரவுண்டுக்குமே ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. வேற இந்தியால இருந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்டிங் மோடுக்கு ஒரு கிரவுண்ட் அவங்க பதப்படுத்துறாங்களான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரெஸ்டிங் மோடுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இதனாலதான் விராட் கோலி என்ன சொன்னார்னா, ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நடக்குதுன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு 5 சென்டர்ஸை கொண்டு வரணும். ஸோ அந்த 5 சென்டர்ஸ்ல மட்டும் தான் அந்த டெஸ்ட் கிரிக்கெட் நடக்கணும். அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மேட்சஸ் ஷெட்யூல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டிங் டே கிடைக்கும், அதை மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வசதிகளும் கொண்டு வரலாம். பட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 3 கிரவுண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிசிசி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எல்லா விஷயத்துக்கும் பிசிசி தான் ஃபண்ட் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் அதே மாதிரி டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிசிசியை ஃபண்ட் பண்ணணும். பட் பிசிசிக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்குது, எக்கச்சக்கமான ரெவன்யூ கிடைக்குது. ஐசிசியை பொறுத்த வரைக்கும் பிசிசிக்கு தான் நிறைய ரெவன்யூ கிடைக்குது. அதை கரெக்டா யூஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறதா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் ஓல்டா போயிட்டே இருக்கு, கொஞ்சம் பேக் அடிச்சுட்டே இருக்கு. இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து ரிவைவலை கொண்டு வரணும்னா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து மாடல்ல வந்து இந்தியாலையும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கிராபிக்ஸ் அட்ராக்டிவா இருக்கணும், கமெண்டியேட்டர்ஸ் அட்ராக்டிவா இருக்கணும், அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல வந்து அந்த வீடியோ காமிக்கும் போது 360 டிகிரி அண்ட் பவுலர்ஸ் வியூ, பேட்டிங் வியூ, அம்பையர்ஸ் வியூ, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல வந்து வீடியோ காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்ராக்ஷன் ஆகும் இல்லையா. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி எல்லாம் நம்ம கேமரா ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா கேமரா ஆங்கிள், ஜூமிங் வேஸ், தென் மேல இருக்கக்கூடிய ஸ்பைடர் கேமரா, இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்தியால எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது, வெரி லிமிடெட் அமௌண்ட் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா ஐபிஎல் எல்லாமே பயன்படுத்துறாங்க, அதான் விஷயம். ஐபிஎல் எல்லா விஷயங்களும் இருக்கு. பட் ஸ்டில் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நம்ம பிக் பேஷ்ல வந்து ஆஸ்திரேலியா பிக் பேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎலோட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஈவன் தோ ஐபிஎல் வந்து பிக்கெஸ்ட் ரெவன்யூ ஏர்னிங்கா இருந்தா கூட பிக் பேஷ் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இங்கிலாந்து இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே அழகா இருக்கும். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எந்த மேட்சஸ் இருந்தாலும் லிட்டில் பிட் டல்லா தான் ஃபீல் ஆகும். என்னோட அடுத்த கேள்வி அதான். ஏன்னா நீ ஐபிஎல்ல ஒரு இந்தியன் பிரீமியர் லீக்ல பார்த்தேன்னா அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு, அவ்வளவு ஒரு மேக்னிபிஷன்டா அந்த மேட்சே வந்து கவர் பண்றாங்க. சோ இதுல என்ன தெரியுதுன்னா இப்போ வந்து அந்த அந்த ஸ்போர்ட்டை வந்து ஒரு பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்ணும்போது எல்லா ஃபெசிலிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருது. ரைட். ஸ்போர்ட்ஸ் வந்து பிசினஸ் மாடல் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மாடலை கன்வெர்ட் பண்ணா தான் பிசிசிக்கு ரெவன்யூ வரும், ஐசிசிக்கு ரெவன்யூ வரும். பட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் மாடலை கன்வெர்ட் பண்ணது ட்ரை பண்றாங்க. அப்படி கிடையாது. நான் சொல்றது அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் சொல்றது ஒரு கண்ட்ரி ஓன்டு டீம் விளையாடுறதுக்கும், லைக் நீ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, ஒரு செலிபிரிட்டியோ இல்ல ஒரு பில்லியனரோ, சோ இந்த மாதிரியான ஆட்கள் தானே அந்த
அந்த அந்த ஒரு பர்டிகுலர் டீமே அவங்க ஓன் பண்றாங்க. சோ அவங்க வந்து எஸ் எஸ் அவங்க கலெக்டிவா ஒரு ஒரு 15-20 டீம் விளையாடும்போது அவங்களுக்குன்னு சில கோரிக்கை ஒரு டிமாண்ட் அவங்க வைப்பாங்கல்ல. சோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கணும். சோ அதுக்கெல்லாம் அடிபணிஞ்சு பிசிசிஐ பண்ணும்போது ஒரு இன்டர்நேஷனல் ஓடிஐ ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடும்போது கண்டிப்பா அங்கேயும் அவங்க வந்து அதோட போக்கஸிங்க வந்து அவங்க மிகைப்படுத்தணும். எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். கண்டிப்பா எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு எப்பவுமே வந்து கிரிக்கெட் வந்து முன்னாடி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸோட ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தாங்க. இப்போ ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் அடிக்கிறாங்க. ஆஷஸ் வந்து நல்லா அழகா பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சை என்ஜாய் பண்றாங்க. பட் இந்தியால மேட்ச் நடக்கும்போது, வெஸ்ட் இண்டீஸ்ல மேட்ச் நடக்கும்போது, இந்தியால வந்து எந்த பிளேஸ்ல மேட்ச் நடந்தாலும் வந்து பார்த்தோன்னா வியூவர்ஷிப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வியூவர்ஷிப் இருந்தா கூட மார்னிங் டு ஈவினிங் வந்து அந்த மேட்சை கண்டினியூஸா பாக்குறாங்களா இல்லையான்னு கேட்டா பாக்குறது கிடையாது. ஒரு டல் டல்னு சொல்லும்போது நமக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவா இருக்கும் நல்ல பல அந்த கிராபிக்ஸ் வந்து அட்ராக்டிவா இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு அது கியூரியாசிட்டி வரும். கியூரியாசிட்டி வரும்போது அந்த மேட்சை வந்து உட்காந்து பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகணும். ஃபாஸ்டா மூவ் ஆகணும்னா அந்த அட்ராக்ஷன் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த மேட்ச் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகிறது மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். இப்ப டல்லா இருக்கும்போது மேட்ச் ஃபாஸ்டா மூவ் ஆகுமா ஸ்லோவா மூவ் ஆகுமா? கண்டிப்பா ஸ்லோவா தான் மூவ் ஆகும். கியூரியாசிட்டி கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டைவர்சிபிகேஷன் கிடையாது. பழைய மாடலே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு கேள்வி இருக்கு. ஏஜ் இப்போ நம்ம இந்தியால இருக்கிற ஸ்டேடியம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஓல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஸ்பெசிஃபிக்கா இன்டர்நேஷனல் ஓடிஐக்கு அப்படின்னு கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம் கிடையாது. ஸோ லேட்டர் எஸ் இது கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ண நரேந்திர மோடி ஸ்டேடியம், தர்மசாலா, விசாகப்பட்டினம், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தானே இருக்கு. ஸ்டாண்டர்டா இருக்கு. பட் அதே மாதிரி அட்ராக்ஷன் கிடையாது. இப்போ அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும்போது ஆஷஸ் மேட்ச் மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ஜூமிங் கெப்பாசிட்டி, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டெலிகாஸ்டிங் த கிரிக்கெட், அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஹாட் ஸ்டார்லயும் சரிதான், அதே மாதிரி டெலிவிஷன்லயும் சரிதான், டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து அந்த கிரிக்கெட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த கிரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுல ஸ்பைடர் கேமரா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொண்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி கிரிக்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 30 மினிட்ஸ் வந்து அந்த மேட்ச் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணி அந்த கமெண்டேட்டர்ஸ் வந்து எப்படி விளையாடணும், எப்படி விளையாடி இருக்காங்க, அந்த விஷயத்த எல்லாமே வந்து சூப்பரா காமிச்சு தராங்க. இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளாடியே வந்து எந்த விதமான விஷயத்தை அலோவ் பண்ண கிடையாது. அண்ட் கிரவுண்டுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஒரு அட்ராக்டிவ்னஸ் கிடையாது. நீ இங்கிலாந்து மேட்சை பார்த்தேன்னா உட்கார்ந்துருந்து பார்க்க தோணும். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அந்த 5 டெஸ்ட் மேட்ச்ல வந்து மார்னிங் டு ஈவினிங் உட்கார்ந்துருந்து பார்க்க தோணும். ஏன்னா ஒவ்வொரு மினிட்டும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மினிட்டும் வந்து ஒரு எந்தியூசியாசம் கொடுப்பாங்க. அண்ட் எந்த செகண்டுமே போர் அடிக்காது. பேலன்ஸா இருக்கும். கிரிக்கெட்டுக்கும் பேலன்ஸா இருக்கும். அதே மாதிரி வியூவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்ராக்டிவ்னஸ் கொடுக்கறதுனால கிரிக்கெட் பிளஸ் வியூவர்ஷிப் வந்து ஒரு பேலன்ஸை கொண்டு போவாங்க. இங்க அந்த பேலன்ஸ் கிடையாது. கிரிக்கெட் வந்து அது பாட்டு நடக்கும், வியூவர்ஸ் வந்து அது பாட்டு இருப்பாங்க. ஆஸ்திரேலியன் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த சில விஷயங்கள் என்னன்னா அவங்க நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா லைக் ஹைபிரிட் கிராஸ். ஸோ அந்த ஹைபிரிட் கிராஸ் வந்து அதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் சஸ்டைனபிளா இருக்கும். ஓகே, அவ்வளவு சீக்கிரமா ஒரு நார்மல் கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஹியூமிடிட்டி இருந்தாலோ இல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருந்தாலோ அதை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது அதுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ஒரு மழை வந்துருச்சுன்னா அது ஒரு டிராப் தண்ணி இல்லாம ட்ரைன் ஆகுற அளவுக்கு அங்க வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கண்டிப்பா எஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான டர்ஃப்ல பார்த்தோன்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்றது பெர்ஃபெக்டா இருக்கும். லைக் என்னதான் நம்ம டார்பலின் போட்டு மூடினாலுமே ப்ராப்பரா அந்த ட்ரைன் ஆகி ட்ரை ஆகும்போது தான் உனக்கு பிச் அடுத்தது வந்து சப்சிக்வெண்டா ரெடி ஆகும். ஸோ எனக்கு எஸ் தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இந்தியால லேக் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா லாகாது. கண்டிப்பா லாகாது. சில கிரவுண்ட்ல எல்லாம் பார்த்தோன்னா மேட்ச்ல மழை பெய்தாலும் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்தியால ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போரா தான் இருக்கு. சில கிரவுண்ட்ல நல்லா இருக்கு. இப்போ பெங்களூர் கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க வந்து நல்லா மெக்னிஃபிசென்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் மட்டும் கிடையாது. நீ ஸ்பெக்டேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பாரு. அங்க கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய சேர் அண்ட் அதே மாதிரி பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய சேர், அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல 200 ரூபாய்க்கு வாங்கி போடுற சேர் அதே மாதிரி சேர்ல உட்காருவாங்க. இப்ப இங்கிலாந்துல எல்லாம் பார்த்தேன்னா இங்கிலாந்துல வந்து அந்த பிளேயர்ஸ் எல்லாம் பெவிலியன்ல போகும்போது, அதாவது அவங்களுடைய அவங்களுடைய அவங்க வச்சிருக்கக்கூடிய Vehicle. அவங்க இருக்கக்கூடிய ரூம்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் வந்து அவரோட ரூம்ல போகும்போது அந்த ரூம் எண்ட் வரைக்கும் அந்த வீடியோ கேமராவை கொண்டு போவாங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் எப்ப நடக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கிரவுண்ட் வாரது வரைக்கும் அவருடைய வேல வந்து கேமரா இருக்கும். ஸோ அது வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஸ்டீஜ் மாதிரி ஆகும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு முன்னாடி கேமரா வச்சுட்டு அந்த அந்த கேமரா வந்து அந்த கிரிக்கெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ரூம்ல கொண்டு போறாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு சொல்ல முடியாது. எந்த சேர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் எந்த சேரை யூஸ் பண்றாங்க, ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாமே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிசிசி இவ்வளவு பணக்காரனா இருந்தாலும், பிசிசி இவ்வளவு ஒரு ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஒரு ஏஜென்சியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பின்தங்கி தான் இருக்காங்க இந்தியா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனா இப்ப நீ சொன்ன மாதிரி ஆடியன்ஸோட அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா அது நம்ம வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். அண்ட் ஆடியன்ஸ் எக்ஸிட் ஆகுற வழியும் சரி, ஆடியன்ஸ் என்ட்ரி ஆகுற வழியுமே சரி, ரொம்ப ஒரு நேரோவா ஒரு 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 வைடர் ஸ்பேஸ் இல்லாம, ஏன்னா செக்யூரிட்டி கன்சர்ன் இருந்தாலுமே ப்ராப்பரான ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ண முடியும். பண்ணலாம். எஸ். பட் அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பயங்கரமா அடிவாங்குதுன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா அடிவாங்குது. பிசிசி வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது தான் விஷயம். பிசிசி வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பிசிசி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஐபிஎல் மாதிரிப்பட்ட கேம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து வேர்ல்டு கப், இந்த வேர்ல்டு கப் நடத்துறது எப்படி, இந்த மாதிரி விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் நல்லபடியா கொண்டு போறது எப்படி, டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அந்த கிரவுண்ட் கெப்பாசிட்டி வந்து எப்படி ஃபில் பண்றது, வியூவர்ஷிப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, டெலிகாஸ்ட் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிசிசி ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. தேர் ஒன்லி ஃபோக்கஸ் இஸ் ரெவன்யூ ஜென்ரேஷன் ஃபார் தி பீப்புள், அவ்வளவுதான். ரெவன்யூ ஜென்ரேஷனுமே அந்த ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாம அவங்க ரெவன்யூ ஜென்ரேஷனை வந்து எதிர்பார்க்கறது வந்து எந்த விதத்துல அது வந்து நியாயமா இருக்கும்னு தெரியல. ஏன்னா அவங்க ரெவன்யூ வர அளவுக்கு அவங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களோட ஒன்லி ஃபோக்கஸ். கிரிக்கெட்டை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம தரத்தை வந்து உயர்த்த முடியும் அப்படின்றது அவங்க ஃபோக்கஸ்டு பாயிண்டா இருக்கணும். ஸோ அந்த விதத்துல வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை நம்ம ரெடி பண்றது மட்டும் போதாது. ஸோ நம்ம ஒரு அந்நிய நாட்டுல இருந்து ஒரு டீம் இந்தியாவில வந்து விளையாடும் போதும் சரி, இல்ல நம்ம இந்தியன் டீம் இன்னொரு கண்ட்ரில போய் விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஒரு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலா நம்ம கண்ட்ரிலயே வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு. எஸ் பாலா, கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் விஷயத்துல வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. மேபி வந்து பிசிசி அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் எடுத்தாதான் கண்டிப்பா வந்து டெலிவிஷன் வைஸ் அண்ட் அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வைஸ் வந்து இந்த கிரிக்கெட் வந்து ரொம்ப அதிகமா எல்லாரும் பார்ப்பாங்க. குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் ஆகணும். பிளஸ் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸே நடக்க போகுது. ஸோ ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் கிரிக்கெட்டை பார்ப்பாங்க. ஸோ இந்தியாவில தான் கிரிக்கெட் அதிகமா விளையாடுறாங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ்ல விளையாடுற அந்த சுச்சுவேஷன்ல இந்தியாவில வந்து கிரிக்கெட் கொஞ்சம் கூட இம்ப்ரூவைஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இம்ப்ரூவைஸ் மீன்ஸ் குவாலிட்டி வைஸ், அட்ராக்டிவ்ல, அண்ட் அதே மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் பாலா.